அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறது, ஒப்பந்தத்தை நிறைவு செய்தல்னு அர்த்தம் தமிழில். ஏதோ ஒரு வகையில் ஒப்பந்தத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். சார்ஜ் அண்டு டிஸ்சார்ஜ். பேட்டரியில் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுதுன்னா கான்ட்ராக்ட் வருதுன்னு அர்த்தம், டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா கான்ட்ராக்ட் போகுதுன்னு அர்த்தம். இப்படி புரிஞ்சுக்கிங்க நீங்கள். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமும் அல்லது நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னன்றது நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். ஒரு ஒப்பந்தம் தோன்றினா என்ன மீனிங்கு? உருவாகுதுன்னு அர்த்தம். அதன் அனைத்து விதமான கடமைகளும் லீகல் ஆப்ளிகேஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா தட் மீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். இதற்கு முந்தின வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறது மிக எளிமையாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெளிவாக நோட்ஸ் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அனைத்து விதமான கடமைகளும் நல்ல முறையில் நிறைவேற்றி அல்லது நிறைவேற்றாமல், ரெண்டுத்தையும் சொல்லிட்டாங்க. நிறைவேற்றினாலும் சரி, நிறைவேற்றாமல் போனாலும் சரி டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனுடைய டைப்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அற்புதமாக புரிய வரும். மெத்தட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், எந்தெந்த வழிமுறைகளில் ஒரு கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறது, அதாவது கான்ட்ராக்ட் விட்டு வெளியே செல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பெர்ஃபார்மன்ஸ். இப்போ தான் நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினேன். பை பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா 100% ப்ராமிசரும் ப்ராமிசியும் அவர்களுடைய லீகல் ஆப்ளிகேஷனை நிறைவு செய்து அந்த கான்ட்ராக்டை விட்டு வெளியேறும் செயல்தான் பை பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போடுறாங்க, அந்த கான்ட்ராக்டில் என்ன ஆர்டிக்கல் சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி 2 பேருமே நடந்துக்கிறாங்க, அதனுடைய டைம் முடியுது, இந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக செல்லாத தன்மையை அடைகிறது. இது பை பெர்ஃபார்மன்ஸ்னு அர்த்தம். ஸோ இதன் மூலமாக செல்லாதுன்னும் போது அது வெளியில் வந்துடுது. அது டைம் முடிஞ்சவுடனே அதனுடைய கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிறது. புரியும்னு நினைக்கிறேன். பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இருவரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அல்லது மாற்றிக்கொள்ள அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்க தீர்மானிச்சிட்டாங்கன்னா பை மியூச்சுவல்னு அர்த்தம். ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபர்னு ஆரம்பிங்க. இல்லுஸ்ட்ரேஷனில் உங்களுடைய கதையை நீங்கள் உங்களுடைய பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறவங்களுக்கு புரிய வைங்க. இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லைன்றது நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 15+ கேஸ் ஸ்டடி இருக்கணுன்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட நிறைய கேஸ் ஸ்டடி சொல்லியாச்சு. நீங்கள் தான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும், புரிஞ்சிக்கணும். சரி. பை இம்பாசிபிள் இல்லாத ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று உருவாகுது, இல்லை அந்த மாதிரியான நிகழ்வுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்சார்ஜ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இயற்கையான விபத்து, இருவரில் ஒருவர் பார்த்தீங்கன்னா விபத்து அடைஞ்சு இறந்து போயிடுறாரு, இல்லைன்னா இயற்கையான மரணம் அடைஞ்சிடறாருன்னா அந்த கான்ட்ராக்டு அதோட டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்றதை நினைவில் வச்சுங்க. அவர்களுடைய லீகல் இயர் வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த கான்ட்ராக்டு புதுப்பித்து கொள்ளலாம். பை மியூச்சுவல் அக்ரியில் வந்து சேர்ந்துடும். அது சட்ட மாற்றங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய சட்டத்தில் இல்லை அப்படின்னும் போது இதற்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக செல்லாத்தன்மையை அடைந்துவிடும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இம்பாசிபிலிட்டி அப்படின்ற கான்செப்டில் வந்துடும். பை லேப்ஸ் ஆஃப் டைம், இந்த கான்ட்ராக்டுடைய டைம் முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்சார்ஜ் ஆகிடும். இதற்கு மேலும் வேணால் அவங்க புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. பை ஆப்ரேஷனல் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் வழியாக ஒருவர் இன்சால்வென்சி அடைந்து விட்டார் அல்லது இறந்து விட்டார்னா அந்த கான்ட்ராக்ட் சட்டத்தின்படி முடிவுக்கு வந்துவிடும். சட்டத்தின்படி அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா
அந்த கான்ட்ராக்டை மீறுவதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஒரு கான்ட்ராக்டை அல்ல ஏவோ அல்லது பிஓ இரு தரப்பினரில் ஒருத்தர் மீறுறாருன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டு. இதையும் நம்ம டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டில் கொண்டு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டிஸ்சார்ஜ்னா வெளியில் ஏறுறதுன்னு அர்த்தம். அதில் இத்தனை விதங்கள் இருக்குது. இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இங்கே அற்புதமாக புரிய வரும். ஆட்ஸ்டர் வெர்சஸ் டீலா டூர் இன் 1853 நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டன்ட் ஒரு ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்பே செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார். ஒரு ஒப்பந்தம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர்களுக்குள் தகராறு வந்து விடுகிறது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு பார்ட்டி ப்ராமிசர் ஆகவும் இன்னொரு பார்ட்டி ப்ராமிசி ஆகவும், ரெண்டு பார்ட்டி வேணும். ஒருத்தருக்கு பேர் வந்து ஆஃபரர், இன்னொருத்தருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரி. இங்கு ஏ என்பவர் ஆஃபர் ஆகவும் பி என்பவர் ஆஃபரி ஆகவும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய இல்லுஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த கான்செப்டை முடிக்கணும் நீங்கள். சரி, ஓகே, ரைட், புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான். ஸோ ஒரு பார்ட்டி ப்ராமிசி, இன்னொரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா ப்ராமிசரு. ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளை செய்ய மறுப்பது. ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒப்பந்தத்தை செய்ய மறுத்தாங்கன்னா அந்த கான்செப்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் வந்துடும், நான் பெர்ஃபார்மன்ஸில் வந்துடும். இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரி செய்ய மறுத்தா அந்த கான்ட்ராக்ட் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி கான்செப்டு. இதன் அடிப்படையிலும் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வெளியே செல்லலாம். இதில் யாருக்கு என்ன ஃபைன்ன்றதை ஆனரபிள் கோர்ட்டு இல்லைன்னா அவங்கள முடிவு பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்க. அதற்குண்டான அற்புதமான கேஸ் ஸ்டடி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.